ஜெய் குருதேவ். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எப்படி நாங்கள் ட்ரே எல்லாம் ஃபில் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ இது. இதில் வந்து சீட் எப்படி போடுறது, எப்படி அதை வந்து ஜெர்மினேஷனுக்கு ரெடி பண்ணுறதுன்னா நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டாப் ட்ரேல நம்ம கொக்கோபீட் போட்டிருக்கோம். இது ஹோல் இருக்கு. கீழே ட்ரே வந்து ஹோல் இல்லை, வித்தவுட் ஹோல். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம 6 to 8 hour ஊற வச்சா 3 கிராமோட சீடு. ஓகே, இது வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு ஒரு 1 hour வந்து ஏர் ட்ரை பண்ணிட்டு இப்போ இதை வந்து நாங்கள் வந்து கொக்கோபீட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்ம கொக்கோபீட் பாருங்க, ஈவனாக இருக்கு அண்ட் ஃப்ளாட் கூட இருக்கு. எந்த அன்ஈவன்னஸ் பபிள்ஸ் கூட இதில் இல்லை. இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். கார்னர்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீடு வந்து ப்ராப்பராக போடணும். அப்போதான் உங்களுக்கு ட்ரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈல்டு கூட ஈவனாக வரும். மேக் ஷுர் ஒரு சீடு மேலே இன்னொரு சீடு எக்காரணத்துக்கு ஓவர்லேப் ஆகக்கூடாது. அப்படி விழுந்துச்சுன்னா ஒன்றும் தப்பில்லை, கையில் கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ சீடு கம்ப்ளீட்டாக ட்ரே போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்படியே வைக்கக்கூடாது. இது மேலே கொஞ்சம் கொக்கோபீட் வந்து தூவணும். லைக் ஒரு 70% ஆஃப் மூங் கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக கவர் ஆகணும். இது அப்ளிகபிள் ஃபார் மூங் கிராம், பிளாக் கிராம், ஹார்ஸ் கிராம் மூணுத்துக்கு இது 70 up to 70% வந்து கவர் ஆயிருக்கணும். அந்த மாதிரி போட்டு கையில் அப்படி தள்ளிக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ட்ரேக்கு சரௌண்டிங்கில் வந்து எந்த சீட் ஆகட்டும் கொக்கோபீட் ஆகட்டும் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த மாதிரி கையில் நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க. அது இருந்தால் நமக்கு வந்து ஃபங்கஸுக்கு அதுதான் மெயின் ரீசன் ஆகும். இந்த ட்ரே முடிஞ்சிச்சிங்க. ஆல்ரெடி ஒரு ட்ரே போட்டு வச்சுருக்கோம். அது மேலே இந்த ட்ரேயை வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ட்ரேயை இப்படி மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே எம்டி ட்ரே ஒன்று வச்சு அதுக்கு மேலே வெயிட் வைக்கிறோம். இதுதாங்க ப்ரொசீஜரு. சீட் போடுறது இன்னொரு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் ப்ராப்பராக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துக்கோங்க ப்ராப்பராக. பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. போட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் திக்காக போடணுன்னா கூட தேவையில்லை. ஒரு டைமில் நீங்கள் லூஸாக போட்டுட்டு திரும்ப 2வது தடவை எங்கெல்லாம் கேப் இருக்கோ கேப் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். மேலே டாப் சாயில் போடுறாங்க பாருங்க, அஃப்கோர்ஸ் கொக்கோபீட். அது ஒரு 60 to 70% கவர் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை வந்து நாங்கள் ஜெர்மினேஷனுக்கு வச்சிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜெர்மினேஷன் சேம்பரில் எவ்வளோ நாள் வைப்பீங்க ட்ரே அப்படி சொல்லி. டிபெண்ட் ஆன சீடுங்க. 3 கிராம் எல்லாம் 2 நாள் போகுது. பீட்ரூட், கேரட், மஸ்டர்ட், ஃபெனிக்ரேக் அதெல்லாம் 3 to 4 days வைக்கணும். அப்புறமா டெய்லி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை வந்து செப்பரேட்டாக வச்சு அந்த ஏரியாவில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். தேங்க்யூ. ஹாப்பி க்ரோயிங்.